Hi, this is Chandra Sekar. Welcome to our channel. Today நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Tally Primeல பேமெண்ட் அண்ட் ரெசிப்ட் என்ட்ரி எப்படி பாஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் என்ட்ரிஸ் எப்படி பாஸ் பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். நீங்க இன்கேஸ் சேல் அண்ட் பர்ச்சேஸ் லேன் பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டுடே வந்து பேமெண்ட் அண்ட் ரெசிப்ட். ஸோ பேமெண்ட் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றோம், சப்ளையர் வெண்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு வந்து மணி பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கேஷாக பே பண்ணுவோம், பேங்க்லேருந்து நெஃப்ட், ஐஎம்பிஎஸ், ஆர்டிஜிஎஸ் மூலமாக பே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இதை டிரான்சாக்ஷனை எப்படி பாஸ் பண்ணுறதுங்கிறது தான் பேமெண்ட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் ரெசிப்ட். நீங்கள் கஸ்டமருக்கு வந்து சேல்ஸ் பண்ணுவீங்க, கிரெடிட் பேஸில் சேல் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் சேல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கஸ்டமர் கிட்டேருந்து அமௌண்ட்ஸ் ரிசீவ் ஆகும் இல்லைங்களா? ஸோ த்ரூ பேங்க்கில் ரிசீவ் ஆகும், இல்லைனா கேஷாக ரிசீவ் ஆகும். அந்த ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டை இப்போ டேலியில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிரான்சாக்ஷன் வவுச்சர் தான் ரெசிப்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ டுடே வந்து நான் சாம்பிள் டிரான்சாக்ஷன் ஒன்று வச்சிருக்கேன், அதை வச்சு எப்படி பேமெண்ட் அண்ட் ரெசிப்ட் பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஜூலை அன்னைக்கு கேஷ் பெய்டு ஃபார் ஸ்டேஷ்னரி ₹1000 அண்ட் ஆஃபீஸ் ரெண்ட் 8000. ஸோ கேஷாக வந்து நம்ம ₹1000 ரெண்ட் ஸ்டேஷ்னரி அண்ட் வந்து ரெண்ட் வந்து 8000 ஃபர்ஸ்ட் ஜூலை அன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து பேமெண்ட்டில் எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் டேலியில் வந்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பேமெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணுறதுக்கு கேட்வே ஆஃப் டேலியில் ப்ரைமில் கேட்வே ஆஃப் டேலியில் வவுச்சர்ஸ்னு இருக்கும். வவுச்சர்ஸ் போய்க்கோங்க. போயிட்டு பேமெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். டேலியில் ஸோ F5 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் என்ன டேட்டில் வவுச்சர் பாஸ் பண்ணமோ F2 ப்ரெஸ் பண்ணி டேட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜூலை கொடுத்துட்டேன். ஸோ ரெஃபரன்ஸ் நம்பர் டேட் இருந்ததுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் கேட்குது, கேஷாக பே பண்ணியிருக்கீங்களா இல்லை பேங்க்லேருந்து? கேஷ் அப்படின்னா கேஷ் கொடுத்துக்கலாம். இதுக்கு பேர் வந்து சிங்கிள் என்ட்ரி மோட். ஓகேங்களா? சிங்கிள் என்ட்ரி மோட். டபுள் என்ட்ரி மோட் டேலி பிரைமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட் சேஞ்ச் மோட்னு ஒரு பட்டன் இருக்கும். Ctrl+H கிளிக் பண்ணி டபுள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா டெபிட் கிரெடிட் வச்சு நீங்கள் என்ட்ரி பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட்னா வந்து நம்ம சிங்கிள் என்ட்ரி மோட்லேயே பாஸ் பண்ணிடலாம். அதான் ரொம்ப ஈஸி. சிங்கிள் என்ட்ரி மோடில் போயிட்டு ஸோ அந்த அக்கௌண்ட்டில் கேஷாக ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா கேஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பர்டிகுலர்ஸில் வந்து யாருக்கு வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம், ஸ்டேஷ்னரி பேமெண்ட் என்ட்ரி வந்து டேலி பிரைமில் பாஸ் பண்ணுறதுக்கு கேட்வே ஆஃப் டேலி, அதில் வந்து வவுச்சர்ஸ் போயிட்டு ரைட் சைட் பாருங்கள், உங்களுக்கு வந்து சில டிரான்சாக்ஷன் பட்டன்ஸ் இருக்கும். பேமெண்ட் நீங்கள் டேலியில் வவுச்சர்ஸ் ஓப்பன் பண்ணாலே பேமெண்ட் தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வரும். ஸோ F5 ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டேட் என்ன டேட்டில் நீங்கள் என்ட்ரி பாஸ் பண்ணணுமோ F2 ப்ரெஸ் பண்ணி டேட் கொடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஜூலை. ஸோ இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் நம்பர் வேணா ரெஃபரன்ஸ் நம்பர், டேட் வேணா டேட்டு, அக்கௌண்ட்டு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதில் 2 டைப் இருக்குது, சிங்கிள் என்ட்ரி மோட், டபுள் என்ட்ரி மோட்னு இருக்குது. சிங்கிள் என்ட்ரி மோட் அப்படின்னா ஈஸியாக வந்து இது ரொம்பவுமே ஈஸி. பட் டபுள் என்ட்ரின்றது பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் மோட், டெபிட் கிரெடிட். அக்கௌண்டிங் ரூல் தெரிஞ்சவங்க வந்து டெபிட் என்ட்ரி கிரெடிட் என்ட்ரி வச்சு டபுள் என்ட்ரி மோடில் பாஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து சிங்கிள் என்ட்ரி மோட்லேயே பாஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸி. சேஞ்ச் மோடில் போயிட்டு சிங்கிள் என்ட்ரி நான் கொடுத்துக்கிறேன். அக்கௌண்ட்டில் வந்து கேஷாக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கேஷ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்டேஷ்னரி வந்து ₹1000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த லெட்ஜர் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸ்டேஷ்னரி இல்லை. ஸோ இப்போ கிரியேட் பண்ணுறதுக்கு Alt+C யூஸ் பண்ணலாம், இல்லைனா டேலி பிரைமில் கிரியேட்னு ஒரு பட்டன் கிளிக் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி ஸ்டேஷ்னரி என்டர் பண்ணிட்டு இது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து ஜிஎஸ்டி இருக்குன்னா இருக்குது, அதோட டாக்ஸ் ரேட் வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க? ₹1000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் டே அதே அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ரெண்ட் வந்து 8000 பே பண்ணியிருக்கேன் நம்மளோட ஆஃபீஸ்க்காக. ஸோ அந்த லட்சத்து கிரியேட் பண்ணுறதுக்கு Alt+C யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் ரெண்ட். ஸோ அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதுக்கு வந்து ஜிஎஸ்டி இருக்குன்னா கொடுத்துக்கோங்க, இல்லைனா நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த கேஸில் வந்து நான் நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு இந்த லெஜரை சேவ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆஃபீஸ் ரெண்ட் 8000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெரேஷன். ஸோ நெரேஷனில் வந்து இந்த டிரான்சாக்ஷனை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கேஷ் பேமெண்ட் டேலி பிரைமில் சிம்பிளாக பாஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜூலையில் அட்வான்ஸ் பெய்டு டு விஷ்ணு என்டர்பிரைசஸ் ₹50,000 பை நெஃப்ட். ஸோ விஷ்ணு என்டர்பிரைசஸ்க்கு வந்து 50,000 வந்து நெஃப்ட் பண்ணியிருக்காங்க அட்வான்ஸ் அமௌண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி டீல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அட்வான்ஸ் பே பண்ணுறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பேமெண்ட் சேம் பேமெண்ட்டில் தான் டேட் மாற்றிக்கலாம். F2 ப்ரெஸ் பண்ணி செகண்ட் ஜூலை
இப்போ வந்து பேங்க்லேருந்து போயிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஐசிஐசிங்கிற பேங்க்கு இருக்குது, இன்னொரு பேங்க் இருக்குது, எஸ்பிஐலேருந்து இந்த அமௌண்ட் போயிருக்கு அப்படின்னா அந்த லெஜர் இல்லை, நான் கிரியேட் பண்ணுறது சேம் எஸ்பிஐ. ஸோ அண்டர் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ், கரண்ட் அக்கௌண்ட், எஸ்பிஐ சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா தான் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. ஓசிசி அக்கௌண்ட், கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட் இருந்துன்னா ஓசிசி அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. ஓடி அக்கௌண்ட், ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட் இருந்துன்னா ஓவர் டிராஃப்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டு அக்கௌண்ட் நம்பர் இதில் கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ் கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் கோடு இருந்தால் ஸ்விஃப்ட் கோடு, பேங்க் நேம், என்ன பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் பிரான்ச், என்ன பிரான்ச், உங்களோட பேங்க்கோட பிரான்ச் என்ன. ஸோ அதுக்கப்புறம் செக் புக், இதெல்லாம் வந்து அடிஷனலாக ஃபியூச்சரில் பேங்கிங் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து லெஜர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ யாருக்கு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு என்டர்பிரைசஸ், அதுவும் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆல்சி விஷ்ணு என்டர்பிரைசஸ். இவர் வந்து ஒரு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கொடுத்துட்டு பில் வைஸ் டீடைல்ஸ் எப்பவுமே எஸ் பண்ணிக்கோங்க. மெயின்டைன் பேலன்சஸ், பில் பை பில். ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அட்ரஸ், ஜிஎஸ்டி எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 50,000 பை நெஃப்ட் பண்ணுறோம். 50,000 நீங்கள் அமௌண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல கேட்கும் மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு தான் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டில் பக்காவாக எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த கேஸில் வந்து நம்ம அட்வான்ஸ் பே பண்ணுறோம். அட்வான்ஸ் பே பண்ணும்போது அட்வான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அட்வான்ஸ் /001 நான் இந்த மாதிரி கொடுத்துட்றேன். சரிங்களா. கொடுத்துட்டு 50,000 கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நம்ம நெஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெஃப்ட்டுக்கு வந்து இங்கே என்ன பண்ணணும்னா டிரான்சாக்ஷன் டைப்பில் ஸ்பேஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். செக்கு, இ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அதாக இருந்தால் 3 தான் இங்கே காட்டும் டிஃபால்ட்டாக. ஷோ மோருங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல அடிஷனலாக பார்த்துக்கலாம். ஏடிஎம், கார்டு, செக்கு, இ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லா ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னா அது இ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான். ஜஸ்ட் என்டர் பண்ணிவிட்டு இங்கே ஒரு F12 இருக்குது ரைட் பாட்டமில். F12 கொடுத்தீங்க அப்படின்னா இதில் சில ஆப்ஷன் இருக்குது. ரெஃபரன்ஸ் ஐடி, ஃபேவரிங் நேம், ரிமார்க்ஸ், இமெயில் ஐடி, செக் கிராஸ் ஆப்ஷனு, பெனிஃபிஷியரி கோட் ஃபார் இ பேமெண்ட்ஸு, ட்ரான்ஸ்ஃபர் மோட் ஃபார் இ பேமெண்ட்ஸு, ஸ்விஃப்ட் கோட் ஃபார் இ பேமெண்ட்ஸ் இந்த ஆப்ஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே டிரான்சாக்ஷன் டைப்பில் வந்து இ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் லெஜரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா. ஸோ நம்ம எனேபிள் பண்ண ஆப்ஷன்லாம் இங்கே வந்துடும். ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் ஆப்ஷன் பேங்க்லேருந்து வைக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து 3rd ஜூலைல வந்து நம்ம செக் பே பண்ணியிருக்கோம். செக் பே டு சரண் ஃபர்னிச்சர்ஸ் ₹1 lakh. ரொம்ப அதான் ஃபேவரிங் நேம். அப்புறம் இந்த இடத்துல பிடிசி இஷ்யூ டேட்டு. ஸோ என்னைக்கு நம்ம கொடுத்தோமோ அந்த டேட்டு. இந்த இடத்துல பிடிசி நோட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த செக் வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ரிமார்க்ஸ் இருந்தால் ரிமார்க்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பிடிசி பேமெண்ட் என்ட்ரி நம்ம டேலியில் பாஸ் பண்ணணும், டேலி ப்ரைமில். ஓகேங்களா. ஸோ பேமெண்ட் வந்து இந்த 3 என்ட்ரி, கேஷு, அட்வான்ஸ் பேமெண்ட்டு, அப்புறம் வந்துட்டு பிடிசி பேமெண்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பாஸ் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்லேயே ஆட்டோ ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கண்ட்ரோல் எஃப் ஷார்ட்கட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டேட் பேமெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணுவீங்க, டிடிஎஸ் பே பண்ணுவீங்க, டிசிஎஸ் பே பண்ணுவீங்க. ஸோ அந்த பேமெண்ட் என்ட்ரி நம்ம இங்கே தான் பாஸ் பண்ணணும். ஸ்டேட் பேமெண்ட்டில் போயிட்டு உங்களோட டேக்ஸ் டைப் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஎஸ்டி வந்து மந்த்லி பே பண்ணுறீங்கன்னா ஜிஎஸ்டி கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல கேட்கும் பேமெண்ட் டைப் ரெகுலர் பேமெண்ட்டு, மந்த்லி ரெகுலர் பேமெண்ட்னா ரெகுலர், ஸோ அட்வான்ஸ்னா அட்வான்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு எந்த மந்த்துக்கு நீங்கள் பே பண்ணுறீங்களோ அந்த மந்த் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பேங்க்லேருந்து பே பண்ணுறீங்கன்னா பேங்க் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன லெஜர்ஸ், உங்களோட லெஜர்ஸ் பாருங்கள். சிஜிஎஸ்டியில் 686 பே பண்ணுங்கிற மாதிரி காட்டுது. அதே மாதிரி எஸ்டிஎஸ்டியில் 2686 பே பண்ணுற மாதிரி காட்டுது. என்டர் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே 0 ஆகிடுச்சு. தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டாச்சுட்டரி பேமெண்ட். இந்த இதில் ப்ரொவைட் ஜிஎஸ்டி டீட்டெயில் வந்தீங்க அப்படின்னா உங்களோட மோட் டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு, செக்காக பே பண்ணுறீங்களா, கிரெடிட் கார்டு, நெஃப்ட்டு, ஸோ என்ன மாதிரி டீட்டெயில் சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இ பேமெண்ட்னா இ பேமெண்ட் கொடுத்துட்டு உங்களோட பேங்க்கு, உங்களோட சிபிஎன் நம்பர், அப்புறம் வந்து சலான் நம்பர், சலான் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், பேமெண்ட் டேட் எல்லாமே கொடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் டேலி ப்ரைம்லேருந்து ஒரு ஸ்டேட் பேமெண்ட் பண்ணணும். எவ்ரி மந்த் நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு பேமெண்ட் என்ட்ரி வைக்கணும். ஸ்டேட் பேமெண்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேலி ப்ரைமில் ரெசிப்ட் வவுச்சர் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ ரெசிப்ட் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட அமௌண்ட் வந்து கேஷ் ஆர் பேங்க்கில் நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் மூலமாக ரிசீவ் பண்ணோம்னா அதை ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு வவுச்சர் தான் ரெசிப்ட். ஓகேங்களா. ஸோ ரெசிப்ட்க்கு வந்து ஷார்ட்கட் வந்து F6. இப்போ வந்து ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது. 2nd ஜூலை கமிஷன் ரிசீவ்டு பை கேஷ் ஒரு 3000 ரூபா வாங்கியிருக்கோம்.
ஸோ இப்போ வந்து 2nd ஜூலை F2 கொடுத்துட்டு 2nd ஜூலை கொடுத்துக்கலாம். அதுக்கு ஷார்ட்கட் F6. ஸோ இப்போ கேஷாக வாங்கியிருக்கோம். கேஷ் கமிஷன் லெட்ஜர் இல்லை Alt C கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு இன்டைரக்ட் இன்கம் ட்ரீட் பண்ணிக்கலாம். ட்ரீட் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டியில் எதுவும் கிடையாது, அதனால் நாட் அப்ளிகபிள். ஸோ நீங்கள் ஏதோ பிஸ்னஸ் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கமிஷன் கிடைக்குது அப்படின்னா அந்த கமிஷன் அமௌண்ட் இந்த மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? நரேஷன் யார்கிட்டேருந்து என்ன பர்பஸ்க்காக வருது அப்படின்னு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நரேஷன். ஸோ கேஷ் ஏதாவது ரிசீவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் என்ட்ரி வைக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3rd ஜூலை அன்னைக்கு ரிசீவ்ட் ஃப்ரம் மோகன் ட்ரேடிங் கம்பெனி 60,000 by IMPS. ஸோ மோகன் ட்ரேடிங் கம்பெனிலேருந்து ஒரு 60,000 IMPS மூலமாக நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி நம்ம பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 3rd ஜூலை ஓகேங்களா? IMPS சேம் F6 டேட் மட்டும் மாற்றிக்கலாம். 3 ஜூலை SBIயில் நமக்கு வருது. யார்கிட்டேருந்து? மோகன் ட்ரேடிங். ஸோ இந்த லெட்ஜர் இருக்குது கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் 1 lakh அமௌண்ட் வந்து டெபிட் வரணுங்கிற மாதிரி நிற்கிது. 60,000 தராரு. செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எகெயின்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஆல்ரெடி சேல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பில்லுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எகெயின்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இந்த பில் நம்பர் வந்து 4, பில் டேட் வந்து 2nd ஜூலை, பேலன்ஸ் வந்து 1 lakh நிற்கிது. ஸோ இதில் வந்து 60,000 லெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 40,000 ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அது வந்து ஆல்ரெடி சேல் பண்ண பில்லுக்காக நம்ம அமௌண்ட் வாங்குகிறோம். சரிங்களா? இந்த இடத்துல வந்து நீங்கள் IMPSனா ஈஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர், அந்த செக் நம்பர் என்ன இருக்கோ அந்த செக் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஈஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்போ வந்து ஐஎம்பிஎஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஐஎம்பிஎஸோட ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வரும், அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பேங்க் எல்லா டீட்டெயில் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 5th ஜூலை அன்னைக்கு அட்வான்ஸ் செக் ரிசீவ்ட் ஃப்ரம் சதீஷ் அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு பார்ட்டிக்கிட்டேருந்து நம்ம அட்வான்ஸ் செக் ரிசீவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 30,000 வாங்கியிருக்கோம். இதில் செக் டேட் வந்து 10th ஜூலை, ஃபியூச்சர் டேட் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு PDC ரிசிப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எப்போ போல் டேட் போயிட்டு 5th ஜூலை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேங்க்கில் ரிசீவ் பண்ணுறோம். SBI சதீஷ் அண்ட் கோ அந்த லெட்ஜர் இல்லைனா Alt C கொடுத்து கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு கஸ்டமர், அதனால் சண்டே டேட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். அமௌண்ட் வந்து 30,000 ரூபாய் நான் வாங்குறேன். என்டர் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் வாங்குறேன். ஓகேங்களா? அட்வான்ஸ் 001 கொடுத்துட்டு 30,000 ரூபாய். சரிங்களா? இந்த இடத்துல வந்து செக் கேட்குது. ஓகேங்களா? செக்கோட டேட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். 10th ஜூலை. ஸோ இப்போ வந்து ஃபியூச்சர் டேட்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக வவுச்சரோட டேட்டையும் நீங்கள் மாற்றிடணும். F2 ப்ரெஸ் பண்ணி 10 ஜூலைன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் போஸ்டேட்டடில் போய் போஸ்டேட்டட் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா செக் நம்பர் நீங்கள் கொடுத்துடணும். செக் நம்பர் பார்த்தீங்கன்னா 145710. 10 ஜூலை ஃபியூச்சர் டேட்டு. ஸோ அவங்களோட பேங்க் என்ன? அவங்களோட பேங்க் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு SBIன்னு கொடுத்துறேன். அவங்களோட செக் டேட்டு அந்த என்ன பேங்க்கு அந்த டீட்டெயிலாம் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஸோ அதே மாதிரி PDC ரிசிப்ட்டு டேட் என்ன வாங்கினீங்க, என்ன தேதியில் வாங்கினீங்க, அதே மாதிரி PDC நோட்டு அவங்களும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செக்கை வந்து நீங்கள் கலெக்ஷனுக்கு போடுறதுக்கு முன்னாடி எங்கள் கீழே கால் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா இதுதான் PDC ரிசிப்ட். ஸோ PD ரிசிப்ட் இந்த மாதிரி தான், PDC ரிசிப்ட் இந்த மாதிரி தான் நீங்கள் டேலி பிரைமில் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சில ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அந்த ரிப்போர்ட்ஸ் எப்படின்னு பார்த்துடலாம். டேலி பிரைமில் பேமெண்ட் அண்ட் ரிசிப்ட் பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு கேஷ் அண்ட் பேங்க் ரிப்போர்ட்ஸ் ஒன்று வரும், லெஜர் ரிப்போர்ட் வரும். ஃபர்ஸ்ட் கேஷ் அண்ட் பேங்க் ரிப்போர்ட் பார்த்துடலாம். பார்க்கறதுக்கு கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக், கேஷ் ஆர் பேங்க் புக் போய்க்கோங்க. ஸோ இப்போ வந்து கேஷ் வேணும்னா கேஷ் போய் என்டர் பண்ணீங்க அப்படின்னா மந்த் வைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ மந்த் வைஸ் என்ன டெபிட் ஆகிருக்கு, வந்திருக்கு, என்ன போயிருக்கு, கிரெடிட், க்ளோசிங் என்ன என்டர் பண்ணிங்கன்னா ஸோ யாருக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில். Alt F1 கொடுத்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். எகெயின் Alt F1 கொடுத்தீங்கன்னா கண்டென்ஸ்டாக பார்த்துக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் இந்த ஜூலையில் நடந்த ட்ரான்சாக்ஷன் பேமெண்ட் வந்து 9,000 பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் ஒரு 64,000 பண்ணியிருக்கோம், அதே மாதிரி சேல்ஸ் வந்து 145 பண்ணியிருக்கோம் கேஷு, அதே மாதிரி கமிஷன் ஒரு 3,000 ரூபா வாங்கியிருக்கோம். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன இருந்தது, டெபிட் எவ்வளோ, கிரெடிட் எவ்வளோ, க்ளோசிங் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு ஒரு வியூ கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கேஷ் அனலைஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் போகிறதுக்கு பேங்க் என்டர் பண்ணிக்கோங்க. அதுவும் அதே மாதிரி தான் டெபிட் கிரெடிட் உங்களுக்கு காட்டும். ஜஸ்ட் என்டர் பண்ணீங்க அப்படின்னா யார்கிட்ட இருந்தெல்லாம் அந்த அமௌண்ட் வந்திருக்கு, யாருக்கெல்லாம் போயிருக்கு அப்படின்ற பேமெண்ட் அண்ட் ரிசிப்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்லும். ஸோ அதில் பாருங்கள் 50,000 வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம்.
மார்கன் ட்ரேடிங் கம்பெனிலேருந்து 60,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சதீஷ் அண்ட் கோக்கு ரெசிப்ட் வந்து 30,000 வாங்கியிருக்கோம். இதில் வந்து பிடிசிலாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ வந்து இந்த பேசிஸ் ஆஃப் வேல்யூன்னு ஒரு பட்டன் இருக்குது. அந்த பேசிஸ் ஆஃப் வேல்யூ கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்க்ளூட் போஸ்டேட்டட் வவுச்சர்ஸ் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா போஸ்டேட்டடோட என்ட்ரிஸுமே உங்களுக்கு இங்கே வரும். போஸ்டேட் வேணுனாலும் போஸ்டேட் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். அதில் டீட்டெயில் வேணுன்னா டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிட்டு இல்லை சேஞ்ச் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டேட் சம்மரி மட்டும் வேணுன்னா போஸ்டேட் சம்மரி பார்த்துக்கலாம். டெய்லி பிரேக்கப் வேணால் டெய்லி பிரேக்கப் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டெய்லி என்ன வந்திருக்கு, அமௌண்ட் போயிருக்கு, என்ன க்ளோசிங் இருக்குன்றது நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வீக்லி வேணா, மந்த்லி வேணும்னா, குவார்டர்லி வேணுனாலும் நீங்கள் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கேஷ், பேங்க் ரிப்போர்ட் இந்த மாதிரி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஜர் ரிப்போர்ட் பார்க்கணும்னா லெஜர் போய்க்கோங்க. அதில் போயிட்டு இப்போ வந்து பேங்க் பர்டிகுலர் எஸ்பிஐ மட்டும் பார்க்கணும்னா எஸ்பிஐ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பியோட லெஜர் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் லெஜர் அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் டேலி பிரைமில் உங்களுக்கு வந்து பேமெண்ட் அண்ட் ரிசீப்ட் வவுச்சர் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.